கல்வியோட நம்ம செய்ய முடியும். நாங்க உடனே நெட்ல போட்டு இந்த குழந்தைக்கு உதவி வேணும் கேட்டோம். ஒரு தொழிலதிபர் 4 லட்சம் ரூபாய் அப்பா கட்டத்துக்கு அவர் கொடுத்தாரு. நம்ம மூலியமா அவர் கொடுத்தாரு. நீங்க நம்மளுடைய 14 கூட அந்த குழந்தை போறான். யார் மூலியமா யார் மூலியமா அந்த உதவி வாங்கிக்குவோம். எங்களால முடியலன்னா வேற பணக்காரங்க பணம் வச்சிருக்காங்க, நீங்க எங்களுக்கு உதவி பண்ணிக்கோங்க, இங்க ஒரு ஏழை குரூப் இருக்கு அப்படின்னு. இப்படி பல்வேறு வகையான நலத்திட்டங்களை நம்மளுடைய அறக்கட்டளை சார்பா நம்ம செஞ்சுட்டே இருக்கோம். அதனால நீங்க ரொம்ப நேரம் உட்காந்து கேட்டு இருக்க முடியாது. அதனால நான் சாட்டா இதை முடிச்சிட்டேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும். அதுதான் நாங்க கேட்கறது. நீங்க ஏமாந்துடக்கூடாது. நீங்க பாத்துருக்கீங்க தினசரி, நீங்க பாத்தீங்கன்னா தினசரி டிவியில போட்டுட்டே இருக்கான். அங்க சீட்டு பண்ண முடியும், ஏமாந்துட்டாங்க, கமிஷன் ஆஃபீஸர் முட்டுங்க. இப்படி நான் என்ன சொன்னா, மக்கள் இவ்வளவு தூரம் தெளிவா இருந்தா கூட நீங்க அதை நீங்க பாக்குறீங்க. இப்ப நீங்க சென்னையில இவ்வளவு பெரிய கூட்டத்தை நீங்க கூட்ட முடியுமா? இந்த மக்களையும் கூட்டுறீங்கன்னா உங்க வீட்டை பக்கத்துல 3ஆவது வீட்டுல இருக்கிறாரு யாரும் தெரியாது. 3ஆவது வீட்டுல யாரு இருக்கா, யாரு போறாங்க, யாரும் தெரிஞ்சுக்கிற அவசியம் இல்லை. கடைசி என்னைக்காவது ஒரு நாளைக்கு மாற்றம் அவர் கூட கேட்டு இந்த பருவாவி இங்கதான் இருந்தா அப்படின்னு அவரை பத்தி விசாரிக்கிறது, அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறது கிடையாது. அவர் யாரு எவரு அப்படிங்கிறதெல்லாம் அவர் தெரிஞ்சுக்க கிடையாது. எடுத்தா டிவி காலைல போடுறாம இந்த இன்னொரு சீக்கிரம் ஒன்று போடுறாங்க. அடுத்த வீட்டு பஞ்சாயத்து நடக்கிறது எல்லாரும் அந்த பார்க்கலாம். அடுத்த நான் பாக்குறேன் 2-3 தடவை பாக்குறேன். அதை வச்சுதான் ப்ரோக்ராம். அதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? காலையில உங்களுக்கு எவ்வளவோ வழிமுறை இருக்கு. காலையில குழந்தைகளை நீங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும். பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் போது நல்ல காரியங்களை சொல்லி அனுப்பணும். அந்த குழந்தைகளை நீங்க பாத்தீங்கன்னா, நான் கவினோட சொல்ல வேண்டியதுங்க, உயர்ந்த வகுப்புல உள்ள நம்ம பெண்கள்லாம் நம்ம இடத்துல வேலை செய்யும் ராமி வீட்டுல அவன் காலையில எடுத்த உடனே இந்த புக்கை இங்கிலீஷ் வார்த்தைக்கு எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி இந்த படிப்பை படிச்சதுனாலதான் உங்க மாமா அமெரிக்காவில் இன்ஜினியர் இருக்காரு, அமெரிக்காவில் டாக்டர் இருக்கான்னு சொல்லுவான். நம்ம வீட்டை காலையில இருந்து நடத்துறோம்னா அவன் மாமா ஒரு பெரிய ஐஏஎஸ் எல்லாம் மச்சு ஐஏஎஸ் நடப்பான். அவன் பேர் சொல்லு பார்த்தா என் மூஞ்சிங்க மாமாவே இருக்காங்க. இப்படி காலையில சொல்லி அந்த குழந்தைய அப்படியே அழிக்கிறோம். நம்ம அதெல்லாம் சொல்லக்கூடாது. காலையில இருந்து அந்த குழந்தைய உற்சாகப்படுத்தணும். காலையில அந்த குழந்தையில காலையில இருந்துச்சா இந்த சட்னி அவங்க வீட்டுக்கார போறதுக்கு ஒரு 3 வாட்டி அனுப்பிச்சோம். அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். அவாய்ட் பண்ணிட்டு அந்த பள்ளி குழந்தைகளுக்கான தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணணும். மாலை நேரங்களில் ஓய்வு நேரத்தில் இந்த சீரியல் எல்லாம் பார்த்து நம்ம பொழுதுபோக்க முடியும். அதுல இன்னும் ஒரே ஒரு விவரம் நம்ம சொல்லி முடிச்சுக்கிறேன். நீங்க முதல்ல இந்த கணக்கு வழக்கு உள்ள தாய்மார்கள் நீங்க எவ்வளவோ பண்றீங்க, மகளிர் கூட கணக்கு வழக்கு எழுதுறீங்க. உங்க வீட்டு கணக்கை நீங்க எழுதணும். நீங்க 1ஆம் தேதி நாளைக்கு 1ஆம் தேதி இங்க இருக்கிற மகளிர்கள் தயவு கூர்ந்து இந்த மக்கள் நீங்க என்னுடைய வேண்டுகோளாக 1ஆம் தேதி காலையிலிருந்து உங்க டைரியில உங்களுக்கு என்ன செலவுன்னு இருக்கணும். காலையிலிருந்து என்ன செலவு, டீ வாங்குறீங்களா, பால் வாங்குறீங்களா, என்ன வாங்கி அப்படின்னு சொல்லி எல்லா செலவு இருக்கணும். இப்படி மாதம் முடிஞ்சோன்னா உங்க வீட்டுக்காரருடைய கணக்கு போட மாட்டாங்க. கூட இருக்கா குறைய இருக்கா அதிகபட்சமாக தான் என்ன பண்ணணும், எங்க போய் பக்கத்துல போய் 5000-2000 வட்டி தான் வாங்கணும். அந்த வட்டி உங்களுக்கு குட்டி போட்டோம் கடைசியில் கஷ்டம் இருக்கும். அப்ப என்ன பண்ணணும், எதையாவது ஒரு தேவையை நீங்க குறைச்சிக்கணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருந்து யாராவது ஒரு ஆள் மாவு வச்சு யாராவது இருந்தா ஒரு கிலோ மட்டும் வாங்கலாம் பண்றது. ஒவ்வொரு வீட்டை பாத்தீங்கன்னா அந்த கடைக்கு போனோடனே தலைக்கறி கூடு ஒண்ணு, குடலையும் கூடு, இன்னும் ஒரு 2 கிலோ கூடு, அந்த காலையும் கூடு இல்ல மொத்தம் வாங்கிட்டு 5000 ரூபாய் இருக்கு. அவனுடைய வருமானமே எவ்வளவு இருக்கணும், ஒரு மாசம் 15000 வாங்குவான். இது ஒரு ஞாயிற்றுக்கிழமை 5000 ரூபாய். அதெல்லாம் நம்ம தவிர்க்கணும். அதெல்லாம் நம்ம தவிர்க்கணும். நம்மளுடைய வரவு எவ்வளவோ அந்த வரவுக்கு ஏற்ற செலவை நம்ம உண்டு பண்ணிக்கணும். தயவுசெய்து அதுல வந்து இந்த கணக்கு எழுதி மற்ற எந்த விதமான உதவிகளாக இருந்தாலும் நம்முடைய அறக்கட்டளை சார்பாக கண்டிப்பாக எந்த விதமான அரசியல் நோக்கம் கிடையாது. தெரியும், இன்னமும் நம்ம அறக்கட்டளை நீங்க வாங்க முடியாது அந்த அளவுக்கு பண்ண போறோம். நீங்க மனசு வச்சுங்க. இப்ப கொடுக்குற பியூரோ டைம் மிஷின் ஏற்கனவே கொடுத்துருக்கோம், இப்ப கொடுத்துருக்கோம். இன்னும் ஒரு 2 வருடத்துக்குள்ள நீங்க எதிர்பார்க்காத பலரை கூட அதை கொடுத்துட்டே இருக்கோம். அதுக்கு தேவையான ஒரு லோன் வந்துட்டு இருக்கு. லோன் எங்க வருது, ஒரு 3 லட்சம் ரூபாய் வருது லோனு. அந்த லோன் வாங்கி நீங்க 75,000 மானியம் வருது. இப்படி பல்வேறு இன்னும் 10 லட்சம் ரூபாய் லோன் கொடுத்து ரெடியா இருக்காங்க. அதனால நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். தொடர்ந்து நம்ம சூப்பர்வைசர் போட்டு இந்த நோட் கணக்கு பார்க்கறதுனால அந்த குழு கலையாம நீங்க கொண்டு வர வேலை உங்க வேலை. ஒருவேளை உறுப்பினர் யாராவது மாறிட்டாங்கன்னா வேற உறுப்பினர் போட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க அந்த மாதிரி நீங்க குழுவை நம்பி வந்தால் உங்களுக்கு எந்த விதமான சிரமம் இல்லை. ஒரு நல்லது கெட்டது இருக்கு. நம்ம ஒரு 10 பேருக்கு ஒரு பத்திரிகை கொடுக்கலாம், ஒரு துக்கத்தை
கொண்டு வருவோம் சொல்லி உங்களுக்கு எல்லாம் இந்த மகளிருக்கு வாழ்த்துக்களை சொல்லி இப்ப உங்க மகளிருடைய தலைமைக்கு அதை பொருள் கொடுக்குறோம். ஒவ்வொருத்தரும் அமைதியா ஒரு 4 மணி நேரம் முடிச்சோம். கவலைப்படாதீங்க. யாரா இருக்கேன்னு சொல்றோம் அவங்க வரிசை வந்து வாங்கிட்டு நீங்க அப்புறம் போய் எல்லாத்தையும் பிரிச்சுக்கலாம். அவங்க மகளிர் கொடுத்தாரு எல்லாம் பிரிச்சுக்கலாம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு எழுச்சியுடன் ஏற்பாடு செய்த நம்ம தம்பி குமார் உட்பட நம்முடைய மகளிர் சகோதரி லட்சுமி உட்பட புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அத்தனை பேருக்கும் நன்றியை வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறோம். நன்றி.